இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி சாஃப்ட் இட்லி எப்படி செய்யறதுன்னு. ஸோ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்க. உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பயுமே குக்கிங் ரைஸ் யூஸ் பண்ணாமல் இட்லி ரைஸ் இருக்குது அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உளுந்து வந்து நல்லா குவாலிட்டியான உளுந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வரும். அப்படி இருந்துமே உங்களுக்கு இட்லி சாஃப்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அரிசி உளுந்தெல்லாம் அரைக்கும்போது கூட அரை கப் அவல் இல்லைன்னா அரை கப் வேக வச்ச சாப்பாடு ஆட் பண்ணி மாவு அரைச்சிட்டு அதை 8 மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இட்லி சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக சோடா பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இங்கே வந்து இட்லி மாவு ரெடியாக இருக்குங்க. இதை வந்து நான் 8 மணி நேரம் புளிக்க வச்சாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இட்லி மேக்கர் வச்சுருக்கேங்க. நீங்கள் 2 பிளேட் இருக்கிறது வாங்கிக்கலாம், இல்லைனா 4 பிளேட்டு 8 பிளேட் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது அளவு வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழே இருக்க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இட்லி பிளேட்டில் வந்து எல்லா இட்லி குழியிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினீங்கன்னா தான் உங்களுக்கு இட்லி வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக எடுக்க முடியும், இல்லைனா அது ஒட்டிக்கும். எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் எல்லா குழியிலுமே மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப வலிய மாவு ஊற்ற வேணாம், ஜஸ்ட் அந்த இட்லி குழி நிரம்புற அளவுக்கு மாவு ஊற்றுனீங்கன்னா போதும். ஸோ இதே மாதிரியே எல்லா தட்டுலேயுமே மாவு ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு தட்டு மேலே இன்னொரு தட்டு வைக்கும்போது எப்பயுமே இந்த இட்லிக்கு மேலே இந்த ஹோல் வரணும், இந்த ஹோலுக்கு மேலே இந்த இட்லி வரணும். இது மாதிரி கரெக்டாக பார்த்து அடுக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆவி வந்து எல்லா பக்கமே பரவி உங்கள் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஸோ இப்போ நான் 4 இட்லி மட்டும்தான் ஊற்றி வைக்கிறேன். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம்னா போதும். நீங்கள் அதிகமாக இட்லி ஊற்றுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 நிமிஷம் இட்லி வெந்துருச்சுங்க. ஸோ இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை குச்சி இல்லைனா டூத் பிக் இல்லைனா நைஃப் எது வேணால் யூஸ் பண்ணி குத்தி பாருங்கள். மாவோடு வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. மாவு இல்லாமல் க்ளீனாக வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த தட்டத்தை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அதை ஆற விடுங்க. ஏன்னா சுட சுட இட்லி எடுத்திங்கன்னா உங்களால் அதை ஈஸியாக எடுக்க முடியாது, தட்டத்தோடு ஒட்டிகிட்ருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் இட்லியை. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரத்தில் லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இட்லி ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க ஸ்பூனை யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து ஈஸியாக வந்துடும். அதே சமயம் உங்களுக்கு எதுவும் ஒட்டாத பிளேட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இட்லியும் நல்லா அழகான ஷேப்போடு வந்துருச்சு, தட்டில் எதுவுமே ஒட்டலை. ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் அழகான ஷேப்பில் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் எது கூட வேணால் சாப்பிடலாம். அந்த ரெசிபீஸ் கூட என் சேனலில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சாஃப்டான இட்லி வரும். இது வந்து பேசிக்கான இட்லி தாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சில்லி இட்லி, ஃப்ரைட் இட்லி, இட்லி உப்புமா, தாளிச்ச இட்லி, வெஜிடபிள் இட்லி நிறையா வெரைட்டிஸ் செய்யலாம். அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு இனி வர வாரங்களில் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.